ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் வாமன அவதாரம் எடுத்த அற்புதமான அவதார திருநாள் இன்றைய திருநாள். ஓணம் பண்டிகை உலகெங்கும் இன்றைய தினத்திலே கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தி பூலோகத்திலே புவிக்குள்ளே வந்து தன்னுடைய மக்களெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்வையிடுவதோடு மட்டுமல்லாமல் தன் மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி கொடுத்து ஆசீர்வதித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இன்றைய ஓணம் பண்டிகை திருநாளாகும். அதனால தாங்க இன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, புத்திசாலித்தனம் வேணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை இருக்குது. ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பண்டிகையாகவும் இந்த பண்டிகை இருக்குதுங்க. அதே போல் நாளைய மறுநாள், அதாவது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருதுங்க. அந்த சந்திர கிரகணம் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 அதே போல் நள்ளிரவு 1:26 வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் நடக்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியாக இருந்தாலும் சரி, மீனராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது என்னென்னா உடல் நலத்தில் அக்கறை காட்டணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் நிகழுது. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக ஒரு படபடப்பு அதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாளைய மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பொதுவாக எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழுதோ அதனுடைய அணுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்கணும். பூரட்டாதி, அதுக்கு அடுத்ததாக புனர்பூசம், அதுக்கு அடுத்ததாக விசாகம். இது மூன்றுமே குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது. அதிகமாக பயணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பயணிக்காமல் வீட்டிலேயே கொஞ்சம் பொறுமையாக இருந்துறது நல்லது. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகணம் நிகழுதோ அதற்கு முன்பின் நட்சத்திரக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் சதய நட்சத்திரம். பூரட்டாதிக்கு அடுத்ததாக உள்ள நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சதய நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் கூட அன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்குள்ளார உணவு எடுத்துக்கிறது நல்லது. திட உணவுகள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு பிறகுனா நீங்கள் பழங்கள் அது மாதிரி சாப்பிடலாம். பால் உணவுகளை அன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. மறுநாள், அதாவது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம், 8ஆம் தேதி காலையில் தலைக்கு குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போகிறது நல்லதுங்க. அங்கே போய் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க மறுநாள் காலையில் அம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதும் நல்லதுங்க. இப்படி இந்த கிரகண காலகட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்திட்டோம்னா சந்திரனுடைய பலம் நமக்கு எல்லா வகையிலுமே கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.